ஏன் அன்பு செல்லுமே, நான் உனக்கு முக்கியமான செய்தியை தான் கொண்டு வந்திருக்கிறேன். இப்பொழுது நான் சொல்வதை முக்கியமாக கேள். ஏனென்றால் நீ முக்கியமான கட்டத்தில் நிற்கிறாய். இந்த அடுத்த 5 நாளுக்கு எந்த ஒரு நல்ல காரியங்களையும் செய்ய வேண்டாம். பொறுமையாக இரு. இதுவரை அவசரப்பட்டுதான் உன் வாழ்க்கையை துளைத்தாய். இந்த 5 நாட்கள் பொறுமையாக இருந்து அதன் பிறகு உனக்கு ஏதாவது முக்கியமான வேலை செய்ய வேண்டும் என்று இருந்தால் தாராளமாக செய்யலாம். புதிதாக எந்த வேலையையும் இப்பொழுது துவங்காதே. ஏனென்றால் உன் நேரம் சரியில்லாமல் இருக்கிறது. திரும்ப உன் மனம் காயம்தான் படும். அதனால்தான் உன்னை எச்சரிக்கிறேன். சற்று சுதாரிப்பாக இரு. நீ எப்பொழுது வாழ்க்கையில் வீணாக போவாய் என்றுதான் பார்க்கிறார்கள். அவர்கள் மத்தியில் நீ வாழ வேண்டும் என்று ஆசை இருக்கிறதோ, உன்னை விட எனக்கு அதிகமாக ஆசை இருக்கிறது. நான் உன் அருகிலிருந்து உனக்கு தெரிந்தும் தெரியாமலும் உன்னை நான் ஆசீர்வதித்து கொண்டுதான் இருப்பேன். உன் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பது எனக்கு தெரியும். அதனால்தான் அமைதியாக இரு. எந்த தேவையில்லாத பேச்சையும் பேசாதே. உன் வாழ்க்கையில் இந்த 5 நாட்கள் செய்யாதே என்று உன்னிடம் சொல்கிறேன். உன் வாழ்க்கையை நீ கவனிப்பதை விட உன் வாழ்க்கையை நான் மிக அதிகமாக கவனித்து கொண்டு இருக்கிறேன். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இந்த 5 நாட்களுக்கு பிறகு பெரிய மாற்றம் ஏற்படும். உன் வாழ்க்கையில் நீ இதுவரை சந்திக்காத பேரின்ப சந்தோஷத்தை நீ காண்பாய். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவேதான் இருப்பேன் நான்.